நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது கருப்பு படத்தின் திரை விமர்சனம். கருப்பு படத்தில் சூர்யா, த்ரிஷா, நட்டி, ஆர்ஜே பாலாஜி, ஸ்வஸ்திகா, ஸ்ரதா, அனிஷ்கா, மாயா ரவி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பில் எஸ்.ஆர். பிரகாஷ், எஸ்.ஆர். பிரபு இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். விஷ்ணு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சாய் அபயங்கர் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. அந்த நீதிமன்றத்தில் நட்டி நீதிபதியாக இருக்கிறார். ஆர்ஜே பாலாஜி வக்கீலாக இருக்கிறார். ஆர்ஜே பாலாஜி கண்ட்ரோலில் தான் அந்த கோர்ட்டே இயங்குது. என்ன தீர்ப்பு எழுத வேண்டும் என்பதை ஆர்ஜே பாலாஜி தான் நட்டியிடம் சொல்வார். நட்டி அதை அமல்படுத்துவார், உத்தரவு போடுவார். பேசின் பிரிட்ஜில் தெரியாமல் இறங்கிடுவாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குற வேண்டிய அப்பாவும் மகளும். மகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால் ஒரு 35 பவுனை நாம் சென்னையில் சென்ட்ரலில் விற்றோம்னாக்கா நல்லா விலை போகும். அதை வச்சு மகளுக்கு ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் அப்படிங்கிறப்பல வயதான அப்பா போகிறாரு. பேசின் பிரிட்ஜில் இறங்கின உடனே ஆட்டோவில் அப்பாவையும் மகளையும் கடத்திட்டு போய் 35 பவுனை கொள்ளடிச்சிடுவாங்க. அந்த போலீஸ் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்பாவும் மகளும். அதிர்ஷ்டவசமாக போலீஸ்காரர் மாறன் அந்த 2 திருடங்களையும் பிடிச்சிடுவார். 2 திருடங்களும் நாங்கள் திருடனை ஒத்துக்கிடுவாங்க. அந்த அப்பா கதறதை பார்த்து அந்த திருடங்களை, ஐயா நாங்கள் திருடினது தப்பு, அந்த நகைகளை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நகைகளையும் திருப்பி கொடுத்துருவாங்க. திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஒரு 15 பவுன் கட்டி தங்க நகை காணோம், அதில் இல்லை, 20 பவுன் தான் இருக்குதுன்னு சொல்லுவார். உடனே போலீஸ்காரனுக்கு கோபம் வந்துடும். சரி நீ கோர்ட்டில் போய் வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டில் வக்கீல் ஆர்ஜே பாலாஜி அவர் எந்த அளவுக்கு இழுத்தடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்தடிப்பார். ஆனால் ஆர்ஜே பாலாஜியும் அவருடைய சேர்ந்த வக்கீல்களும் அந்த கிழட்டு தந்தையிட்ட இருந்து வாய்தா வரும்போதெல்லாம் பிரியாணி வாங்கி தின்னுக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் செலவாயிரும். அதிலே கடைசியில் அந்த கோர்ட்டுக்கு வருவார் சரவணன். எதனால் வர்றாருன்னா, எல்லோரும் அந்த கோர்ட்டு வாசலில் இருக்கிற கருப்பு சாமிகிட்ட போய் முறையிடுவாங்க. கருப்பு சாமி நல்லது செய்கிறாருன்னு அங்கே வர்ற வழக்குதாரர்கள் நம்புகிறார்கள். இவனும் வேறு வழி இல்லாமல் இந்த கிழமை போய் அந்த கருப்புக்கிட்ட வேண்டுவார். உடனே கருப்பு சார்பாக சரவணன் என்கிற நம்ம கதாநாயகன், கதையின் நாயகன் சூர்யா வருவார். அவர் அந்த நகையை வாங்கி கொடுப்பார். வாங்கி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவார். கடைசியில் கிடச்சிரும், வாங்கி கொடுத்துருவாருன்னு வச்சுங்க. ஆனால் அந்த எஸ்.ஏ. சூர்யா அதாவது நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லுவார், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நகையை கொடுக்க வைப்பேன் அப்படின்பார். சரி அந்த கிழவன் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்லி கிழவனுக்காக மன்னிப்பு கேட்பார் சூர்யா. அதுக்கப்புறம் அந்த ஒரு கேஸ், அதாவது அமைச்சரிடம் உதவியாளராக பணியாற்றிய ஒரு அழகான பெண்மணி, அவரை அமைச்சர் பாலியல் தொந்தரவு பண்ணுவார். வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வரும்போது அதே ஆர்ஜே பாலாஜி ஆட்கையெல்லாம் தடுத்து நிறுத்திடுவாங்க. அந்த வழக்கை எடுத்து சரவணன் வாதாடுவார். அந்த வழக்கில் வெற்றி பெற்றாரா, அந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைத்ததாங்கிறது தான் கதை. இந்த படத்தில் கதையின் நாயகன் சொன்னால் ஆர்ஜே பாலாஜி தான். சூர்யா எத்தனை காட்சிகளில் வந்தார், ஆர்ஜே பாலாஜி எத்தனை காட்சிகளில் வந்தாருன்னா ஆர்ஜே பாலாஜி தான். ஆனால் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வில்லனை அடிச்சிருக்கார். அவருக்கு கொஞ்சம் காமெடி வரணும் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் காமெடியும் இல்லை. ஆனால் அந்த கேரக்டர், கருப்பு கேரக்டருக்கு 100க்கு 100 பொருந்தி இருக்கிறார் சூர்யா. அதில் எந்த சந்தேகமே இல்லை. நாமெல்லாம் அவரை சூர்யான்னு சொல்கிறோம். ஆனால் டைட்டிலில் சூர்யா அப்படி என்று ஆங்கிலத்தில் போடுகிறார்கள். அது என்ன சென்டிமெண்ட்னு நமக்கு தெரியல. நல்லா அந்த கருப்பு மாதிரியே வேடமிட்டு ஆடுகிறார்
சூர்யா சூப்பராக இருக்குது. எல்லா விதத்திலும் சூர்யா சிறப்பாக செய்திருக்கிறார். ஆனால் கடைசி காட்சி வரைக்கும் நான் வந்தே தீருவேன் என்று அடம் பிடித்திருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டு ஆர்ஜே பாலாஜி, ப்ளஸ் பாயிண்ட்டு சூர்யா த்ரிஷா. சூர்யா த்ரிஷா 2 பேரையுமே பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆர்ஜே பாலாஜி முன்னுக்கு வர வேண்டும் என்று திரைக்கதை அமைத்திருக்கிறார். அது எப்படி சரியாக வரும்? படம் பார்க்க வர்றவன் த்ரிஷாவுக்கு வர்றான், சூர்யாவுக்கு வர்றான், ஆர்ஜே பாலாஜிக்கு வர்றான். இதை யோசிக்க வேண்டாமா ஆர்ஜே பாலாஜி என்பதுதான் நம்முடைய கேள்வி. நீதிபதி 100க்கு 100 வில்லன் நட்டி, அதை பிரமாதப்படுத்தியிருக்காரு. சட்டத்தை வேகமாக சொல்கிறது, நக்கல் நையாண்டியோடு வழக்கை தள்ளி போடுறது, பிரமாதப்படுத்தியிருக்கிறார் நட்டி. அவருடைய பங்குக்கு அவர் சிறப்பாக நன்றாக நடித்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே போல் இன்னொரு வக்கீலாக வருகிற பெண்மணியும் சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் போர்ஷன் கொடுத்துருக்கலாம் என்று தோன்றுகிறது. அமைச்சரின் உதவியாளராக பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக வருபவரும் நன்றாக நடித்திருக்கிறார். அவருடைய அழகை பார்த்தால் அமைச்சருக்கு நிச்சயமாக ஆசை வருவது இயல்பு. அந்த அளவுக்கு உதவியாளர் இருந்தால் அமைச்சருக்கு கொஞ்சம் அரிப்பெடுக்க தான் செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் நன்றாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் நடன இயக்குநர்களை பாராட்டியாக வேண்டும். ஷோபி பால்ராஜ், ஷாண்டி மற்றும் அனுஷா விஸ்வநாதன் 3 நடன இயக்குநர்களும் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். நடன காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார் விக்ரம் மோர். இவர் முன்னேறி வருகிற இளம் இசையமைப்பாளர், பிரமாதப்படுத்தியிருக்கார். மெய்சிலிக்க வைக்கிறார் விக்ரம் மோர், சண்டை வடிவமைப்பாளர். ஆகா ஓஹோ பெஷ் பெஷ். ஜி.கே. விஷ்ணு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒளிப்பதிவில் எந்த குறையும் இல்லை, மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் ஒளிப்பதிவு. அதில் குறிப்பாக சூர்யாவின் கருப்பு தோற்றத்தில் வருகிற நடன காட்சிகள் மிக சிறப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 300-400 டான்ஸர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிரம்மாண்டத்தை வெளிநாட்டில் போய் என் படம் எடுக்கணும், இங்கே பிரம்மாண்டத்தை காட்டுறன்னு காமிச்சிருக்காரு ஒதிப்பொழிவாளர். சாய் அபயங்கர் இந்த படத்தில் இசையமைத்திருக்கிறார். மெலடி பாட்டு இல்லை, எல்லாம் ஒரே மெட்டில் வர்ற மாதிரியே இருக்குது. சாய் அபயங்கர் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வருவார். ஆகா, அவர் தமிழ் இசையிலேயே புரட்டி போட்டு விட்டுருவார் என்றெல்லாம் சொன்னார்கள். நாமளும் ரொம்ப ஆசையாக எதிர்பார்ப்போடு சாய் அபயங்கருடைய பாடல்களை கேட்க போனால் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இறைச்சல் அதிகமாக இருக்கிறதே தவிர பாடல் கேட்கவே முடியவில்லை. சாய் அபயங்கருக்கு இந்த படத்தில் மன்னிப்பு கொடுத்துட்றோம். அடுத்த படத்தில் மிகச்சிறந்த மெலடி மெட்டுக்கள், கானா பாடல்கள் என்று நம்மை பரவசப்படுத்துவார் என்று நம்புவோம். ஏன்னா சாய் அபயங்கர் இந்த படத்தில் ஏமாற்றி விட்டார் என்பதுதான் உண்மை. ஆர்ஜே பாலாஜி காய்த்திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். மூக்குத்தியம்மன் பாணியில் எடுத்தால் கூட மூக்குத்தியம்மனில் ஒரு நல்ல கதை இருந்துச்சு, இதில் கதையே இல்லை. ஏன்னா கௌரவ வேடம் ஏற்றிருக்கிறாரோ கார்த்தி என்கிற அளவுக்கு நம்மை ஏமாற்றி விட்டார் ஆர்ஜே பாலாஜி. ஒரு முறை பேட்டியில் சொன்னார் சூர்யா, இந்த படம் என் படம் இல்லை, கருப்பு படம் தான்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இப்போ தான் புரியுது. சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே கருப்பு 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 என்று கருப்பை தூக்கி பிடிக்கிறது. ஆனால் கருப்பு கோயிலில் லவ் டுயட் பாடலாமா, இந்த மாதிரி த்ரிஷாவும் சூர்யாவும் சேர்ந்து நடனம் படலாமா, அது கருப்பு ஏற்றுக்கொள்கிறாரா, இல்லை தப்பு செய்கிறவங்களுக்கு தான் கருப்பு உதவி பண்ணுகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. இதில் நான் ஒருவரிடம் விசாரித்தேன் மதுரைக்காரர்கிட்ட. அதில் கருப்பு வந்து நிறைய கருப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நாமளும் அதை ஏற்றுக்கிடுவோம். கருப்பு கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் பிரம்மாண்டம், கொஞ்சம் ஆன்மீகம் என்று கதையை கலந்து கொடுத்துருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் படத்தை திரண்டு வந்து பார்க்கலாம். ஆபாசம் இல்லை, அருவருப்பு இல்லை. கொஞ்சம் அங்கங்கே போர் அடிக்கிறது என்னமோ உண்மை தான். கதை முடிய போகிற மாதிரி இருக்கும், அப்படியே தொடங்கும். இப்படி தான் போகுது படம்.
கருப்பு ஒரு முறை தியேட்டரில் போய் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம். கருப்பு படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 52 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.